அனைவருக்கும் வணக்கம். சீமான் திமுக நிர்வாகியை தாக்கிட்டாரு, சீமானே சாலையில் இறங்கி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நேற்று இரவு முழுக்க ஊடகங்களில் வெளியேறிச்சு. சரி, என்னென்ன வீடியோ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சட்டையெல்லாம் கிழிஞ்ச நிலையில ஒரு திமுக நிர்வாகி சாலையில் அப்படியே கிடக்கிறாரு, மதிமயங்கி இருக்கிறாரு. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் பலரும் அண்ணா வேணாம் விட்டுருங்க வாங்கன்னு சொல்லி அப்படியே இழுத்து காருக்கு கொண்டு போறாங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதுல நம்ம விரிவாக பேசுவோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம்ல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் மூலமாக ஒரு 20 அம்ச கோரிக்கையை முன்வைத்து ஒரு பெரிய அளவில் மாநில மாநாடு நடத்துறாங்க. அதை சீமானை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேச வைக்கிறாங்க. ஸோ சீமான் அவர்களும் அவர்களுக்கான உரிமையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பும் போது திமுகவினுடைய நிர்வாகின்னு சொல்றதை விட ஒரு முக்கியமான பொறுப்பாளர், கடலூர் மாவட்டத்தினுடைய வர்த்தக அணி அமைப்பாளர், அவரு கிட்டத்தட்ட ஒரு பிபிசிஎல் சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் பல்கினுடைய உரிமையாளர் அந்த பகுதியில் வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாலையில் சீமான் அவருடைய காரை மறித்து ஒரு மோசமான கெட்ட வார்த்தை, சீமான் அவரினுடைய தாயாரை குறிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்தி ரொம்ப கொச்சையான மொழிநடையில் சீமான் அவர்களை திட்டி திமுக நீங்களே இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை ஒரு தலைவரோட காலை வழிமறிச்சு பேசினாங்கன்னா எந்த தொண்டர்களுக்கும் இயல்பாக கோவம் வரதான் செய்யும். ஸோ நாம் தமிழர் கட்சியினர் இறங்கி போய் அவரோட தள்ளுமுள்ளி ஏற்படுது, கைகலப்பாகுது. ஸோ இதை பார்த்த சீமான் அவர்களுமே இறங்கி போய் அவர்கள் கூட கலந்து கொள்றாரு. ஸோ இந்த சம்பவம் தான் நேற்று அங்கே நடந்துச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் இப்படி காரை வழிமறிச்சு நின்று இப்படி வார்த்தையை பேசிட்டு கூட அங்கே நிற்கிறாரு அப்படின்னா என்ன தைரியத்தில் அவர் நிற்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அங்க இருந்த நபர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் நிறைந்த மது போதையில் இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. கூடவே காவலர்கள் முறையா அவர் தடுக்கல அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய போலீஸ் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த சண்டையை பிரிச்சு விடுறாங்க, இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் உடனே அவர் அப்புறப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த கைகலப்பு வந்திருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இருந்தாலும் சீமான் அவர்களே போயிட்டு இது மாதிரி அவர் தாக்கிட்டார்ல, ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள். அந்த கேள்வியில் ஒரு நியாயமும் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அதிமுகவுக்கு பின்னாடி அதிகப்படியான வாக்கு வங்கியை வைத்துள்ள ஒரு தனித்த கட்சியாக நாம் தமிழர் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த கட்சியினுடைய தலைவரின் பாதுகாப்பு முக்கியம். இப்போ அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிச்சிருவான், இந்த சம்பவம் அவரோட பெயருக்கு இழுக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல பாதுகாப்பு முக்கியம். சீமான் அவர்கள் கார்ல இருந்து இறங்கினதே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தான் உருவாக்கும்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அடிவாங்க நபரை யாருக்கும் தெரியாது. அந்த கடலூர் மாவட்டத்தை தாண்டி அவரை யாருக்கும் தெரிய போறது இல்லை. சொல்லப்போனால் அந்த எம்ஆர் ரங்கநாதன் அப்படிங்கிற பெயரையே இன்னைக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. ஸோ தாக்கப்பட்ட நபருக்காக யாரும் பேசல. சீமான் அவர்கள் போய் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயமா அது இவருக்குமே பாதிப்பாக முடிஞ்சிடும் தான் நம்ம இங்கிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் எதுவும் நடக்கல அது மாதிரி. ஸோ அந்த பக்கம் டேமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான். அதுக்கப்புறம் போலீஸ் கூட்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் அவர் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும்னு சொல்லி விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க. சாலை மறியல்லையும் ஈடுபட்டு நேற்று கோஷங்கள்லாம் போடுறாங்க. இப்போ திமுக இது மாதிரி பண்றாங்க இல்லையா, இது புதுசா அப்படி நடக்குதா, இப்பதான் முதல் முறை நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தொடர்ச்சியா பல ஆண்டுகளை பண்ணிட்டே வர்ற விஷயம் தான். நாம் தமிழருக்கும் திமுகவினருக்குமே பல இடங்கள்ல இது மாதிரி மோதல்லாம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்மபுரியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹிம்லர் அவர்கள் அன்றைக்கு மேடையில் பேசிட்டு இருக்காரு. கீழே இருந்து மேடை ஏறி அவரை தாக்கி அந்த மேடையில் இந்த மைக்கெல்லாம் கீழே தள்ளிவிட்ட திமுக பிரமுகரும் இப்பவும் இருக்கிறாரு. நீங்க இந்த வீடியோவே கூட பாருங்க. இப்படி தாக்குதல் நடத்தின அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அன்னைக்கெல்லாம் செய்தியாச்சு, நாம் தமிழர் மேடை ஏறி தம்பிகளை தெரிக்க விட்டன்லாம் அவர்கள் டைட்டில்லாம் வச்சாங்க. அப்போ சீமான் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அடித்திருப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பகிரங்கமா பேட்டியை கொடுத்தாரு. நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், விருப்பம் தான் கேட்கலாம், இல்லை விலை போயிடலாம். அதில் ஏறி மேடையில் தயார் பண்ணுறதுலாம் இதுதான் திமுக இதுதான் செய்யும். அது சின்ன சின்ன பசங்கனால நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா என்ன நடந்திருக்கும், செருப்பை காட்டினதோட விட்டுருக்க மாட்டேன், அடித்து வெளுத்து விட்டுருப்பேன். ஸோ அன்றைக்கு சொன்னார், இன்னைக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஹிம்லர் மட்டுமானா அப்படி இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காளியம்மாள் அவர்களும் இதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது திருவாரூர் மாவட்டம் சித்தமலைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சாராய பாட்டில் மது பாட்டில் எடுத்து வீசுறாங்க, மேல கற்களை எடுத்து வீசுறாங்க. லெவலுக்கு அவர் மேல படலை.
மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக திமுக ஈடுபட்டு இருக்காங்க. ஜனநாயக ரீதியாக முறையாக காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி ஒரு கூட்டம் போடுறாங்க, அங்கே பேசுகிறாங்க. அப்படி அவர்கள் பேசுறது வந்து உங்கள் தலைவரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு வழக்கு பதிவு பண்ணலாம், சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆளுங்கட்சி வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சட்டம் சாதகமாக செயல்படும் தானே. அப்போ அதையும் வந்து அவர்கள் வந்து பண்ணலை, நேரடியாக வந்து அவர்களை தாக்க முற்படுறது. திருப்பி வந்து இவர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னா பாருங்க, சீமான் அவர்கள் வந்து ரவுடி கட்சியை நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து கொடுக்குறது. இந்த இடத்துல ஊடகங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். செய்தி எல்லாமே வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகியே சீமான் தாக்கி விட்டார். சரி, எதனால தாக்கினாருங்கிறத உள்ள சின்னதாக எழுதியிருப்பாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சில சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் ஒளிக என்று கோஷமிட்டவரை சீமான் தாக்கி விட்டார் அப்படின்னு. இது கொஞ்சமா நியாயமா இருக்கா? சீமான் ஒளிகன்னு சொல்லி கோஷம் போட்டா தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகமற்ற போக்கில் தான் நாம் தமிழ் செயல்படுதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தா எக்கச்சக்கமான பேரை தாக்கியிருக்கணும். சீமான் பற்றி என்னெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க, பெரிய அளவில் முகமறியப்பட்ட ஊடகவியலாளர்களே என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற பார்த்துருப்போம். ஒரு சிறந்த எடுத்துக்கிட்ட நம்ம முக்தார் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து இப்போ அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பணும், இல்லை இது மாதிரி தாக்குதல் பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிவு பண்ணாங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் வந்து முதல்ல முக்தார் தான் இருப்பார். அவ்வளோ வந்து கொச்சையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசக்கூடிய நபர் அவரே வந்து இவங்க கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. சட்ட ரீதி நடவடிக்கையும் சரி எதுவுமே பெரிய எடுத்த மாதிரி தெரியல, அவர் கடந்து தான் போகிறாங்க. சரி, பேசினா பேசிட்டு போட்டுன்னு விட்டுட்டு போகிறவங்க சீமான் ஒளிகன்னு சொல்லி கோஷம் போட்டோடனே போய் அடிக்க போவாங்களா? அது நம்புற மாதிரி இருக்கா? அப்போ அது கிடையாது. அவர்கள் வந்து காரை வழிமறிச்சு முகத்துக்கு நேராக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும் போது யாராக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அது ஒரு இயல்பான ஒன்று. ஸோ நீங்கள் இப்போ இந்த பக்கம் வந்து பண்ணது தப்பு அப்படின்னா முதல்ல அந்த தப்பை கண்டிக்கணும். திமுக பிரமுகர் பண்ண தப்பை கண்டித்து அவர் பேசினது தப்பு இருந்தாலும் நீங்கள் இப்படி அடிச்சிருக்க கூடாதுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். சீமான் தாக்கி விட்டார், சீமானே அடிக்கிறாரு பாருங்க, ஒரு தலைவருக்கான பண்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு தடைபட்சமான நிலைப்பாடை காட்டுது. இது அதிகமாக பண்ணுற நபர்கள் யாராக இருக்காங்கன்னா திமுக காரங்க பண்ணுறது வேற, புரிஞ்சுக்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில தொண்டர்களும் இதை பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் புரியாத புதிராகவே இருக்குது. எதற்காக இவர்கள் வந்து இந்த இடத்துல திமுக காரங்களோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரையும் திட்டலாம், அவங்க பண்ணது தப்பு நீங்கள் பண்ணது தப்புனா வேற. ஒரு தலைவர் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சீமானை வந்து தாவைக்கான விமர்சிக்கிறது அப்படிங்கிறது சற்று ஒரு புரியாத புதிராக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையே வந்து இன்னொரு விதமாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, சீமான் போயிட்டு கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாரு, சீமான் போயிட்டு கொலை முயற்சி பண்ணிட்டாருன்னு சொல்லி சீமான் மேலேயே வழக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக தாக்கிய போது அவர் மீது வழக்கு போட்டு இன்னைக்கு குண்டாஸ் போட்டு வெளியே வர முடியாமல் சிறையில் வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு சரிப்படுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்களை சரிப்படுத்தினாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து அப்படியே பேக் ஃபயர் ஆகிடும். அதனால பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வழக்கு போட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, நெருக்கடிக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறது இல்லை. இப்போ இந்த பிரச்சனையிலே வந்து சீமான் அவர்கள் தாக்கி விட்டார்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இவர் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு வழக்கு போடுறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து இதில் சட்ட ரீதியில் வந்து சீமானுக்கு எதிராக தான் அவர்கள் வழக்கு போட முற்படுவாங்க. ஏன்னா அவர் வந்து திட்டினாருன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அவர் திட்டினதுக்கான வீடியோ காட்டுங்க, ஆடியோ காட்டுங்கன்னா நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா அங்கே இருந்த நபர்கள் சொல்கிறாங்க, அது என்ன வார்த்தையை சொல்லி திட்டினாருங்கிறத போலீஸ்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, அதை அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. இருந்தாலும் அவர் பேசினதுக்கான ஆதாரம் வந்து இங்கே கேட்டாங்கன்னா நம்மகிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போயிட்டு சீமான் ஒளிகன் ஒரு ஓரமாக நின்று கோஷம் போட்டேங்க, அதுக்கே என்னை வந்து இறங்கி வந்து அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த பக்கம் சொல்லலாம். ஸோ சட்ட ரீதியில் வந்து இது எப்படி போகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இதை ஒரு பிளான் பண்ணி அவர்கள் பண்ணுவாங்க. ஒரு ஊடகங்கள் மூலமாக நரேட்டிவ் செட் பண்ணுறதுலேருந்து சட்ட ரீதியில் வந்து வழக்கு பதிவு பண்ணி இந்த பக்கமே திருப்பி விடுறதுன்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன், எதிர்த்தரப்பில் இருந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர், திமுகவினுடைய ஒரு கீழ்மட்ட ஒரு பொறுப்பாளர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்போது சீமான் அவர்களுடைய அந்த ரேஞ்சுக்கு வந்து இவர் கூடலாம் நம்ம போய் மோத வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும் கூட. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து அது இழப்பே கிடையாது. இந்த நபர் கட்சியை விட்டு நீக்கினாலும் கூட திமுக ஒரு பெரிய ஒரு லாஸே கிடையாது. ஆனால் இதன் மூலமாக சீமான் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தத்துக்கும் பாதிப்பு அப்படிங்கிறதுனாலையும் அண்ணனுடைய பாதுகாப்பு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் வெளியிடக்கூடிய தம்பிகள் கூட பார்த்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகளில் மறுபடியும் அவர்கள் பண்ண வந்தாலும் கூட பாதுகாப்புக்கு வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். சட்ட ரீதியில் கூட அணுகலாம், அங்கே போலீஸ்டே கூட சொல்லி இது பண்ணலாம், இல்லை தடுத்து கூட தம்பிகளே கூட விடலாம், தப்பு இல்லை. ஸோ சீமான் அண்ணனே நேரடியில் களத்தில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.